பொதுவாக நிறைய பேர் வீட்டில் வந்து சிலை வழிபாடு வச்சிருப்பாங்க. எனக்கு கிடைச்ச அனுபவத்தில் என்னுடைய குருமார்கள் சொன்ன விஷயம், சிலை வழிபாடுன்றது கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டிய விஷயம். சிலை அப்படின்னும் போது அதுக்கு நமக்கு நீங்கள் வந்து பூஜை செய்யும் போது உயிர் வந்துடும். உயிர் காரகத்துவம் செயல்பட ஆரம்பிக்கும். நம்ம அதுக்காக தான் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, கோயில் வழிபாடு ஏன் வச்சாங்கன்னா 3 கால பூஜை, 6 கால பூஜை நடக்கும். ஆனால் வீட்டில் உங்களால் கண்டினியூவாக சிலையை வைத்து வழிபாடு பண்ணால் கொஞ்சம் கஷ்டம்தான், வாய்ப்பு குறைவு. திடீர்னு எங்கன்னா வெளியே போகிற சுச்சுவேஷன் வரும். அப்போ அதுக்கு ஒரு சில பூஜை முறைகளை நம்ம ஒரு பிரசாதங்களை வச்சு தான் படைச்சு தான் செய்யணும். சிலை வழிபாட்டை பொதுவாக தவிர்ப்பதுன்றது நல்லது. உங்களால் கண்டினியூவாக அந்த சிலைக்கு ஒரு 3 வேளை செய்ய முடியும் அப்படின்னும் போது நீங்க சிலை வழிபாடை மேற்கொள்ளலாம். இல்லைன்னா அது நீங்க கோயிலில் போய் கும்பிடுறது தான் நல்லது. வேல் வழிபாடு தாராளமா செய்யலாம், தப்பு கிடையாது. வேல் வந்து வழிபாடுன்றது இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்துக்கு, குறிப்பிட்ட லக்னத்துக்கு, குறிப்பிட்ட ராசிக்கு வந்து இன்னும் அற்புதமா வேலை செய்யும். அது அவங்க சுய ஜாதகத்தை பார்க்கும்போது தெரியும். பொது விதி, வேலை வழிபட்டால் வழி கிடைக்குமான்னா கண்டிப்பாக வழி கிடைக்கும். வேலை வீட்டில் வைத்து தாராளமாக வழிபடலாம். எந்த ராசி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் ஒரு பொதுவான விதின்றது நம்ம செவ்வாய் வந்து கண்டிப்பா ஒரு முக்கியமான கிரகம். திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு, குழந்தை பேர் சார்ந்த விஷயம், வீடு மனை எல்லாத்துக்குமே முருகப்பெருமாள் வேணும். அப்போ நீங்க வேலை வழிபடுவது வழி கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும். வேல் வழிபாடு வீட்டில் செய்யலாம். சிலை வழிபாடு கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். அதுக்கு ஒரு சில விதிமுறைகள் உண்டு. அந்த விதிமுறைகளை உங்களுக்கு ஏற்படுதா இருந்தால் சிலை வழிபாடு மேற்கொள்ளலாம்.